தமிழ் மொழி செம்மொழியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு தேவையான அடிப்படை அளவுகோல் எது? ஏ. பேசுபவர்கள் அதிகம். பி. 1000 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மை. சி. எளிய இலக்கணம். டி. புதிய சொற்கள். பதில் பி. 1000 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மை. குரில் நெடில் வேறுபாடு எதை அடிப்படையாகக் கொண்டது? ஏ. எழுத்து வடிவம். பி. ஒலி நீளம். சி. பொருள். டி. இலக்கணம். பதில் பி. ஒலி நீளம். தமிழ் மொழியின் இலக்கிய வரலாறு எவ்வளவு காலம் தொடர்கிறது? ஏ. 500 ஆண்டு. பி. 1000 ஆண்டு. சி. 2000 ஆண்டுகளுக்கு மேல். டி. 300 ஆண்டு. பதில் சி. 2000 ஆண்டுகளுக்கு மேல். உயிர் இல்லாமல் மெய்யெழுத்து ஒலிக்க முடியாதது எதை காட்டுகிறது? ஏ. எழுத்து குறைவு. பி. உயிர் சார்பு தன்மை. சி. இலக்கண விதி. டி. வடிவ மாற்றம். பதில் பி. உயிர் சார்பு தன்மை. ழ ஒலி சரியாக உச்சரிக்க முடியாதவர்கள் எதை உணர்கிறார்கள்? ஏ. தமிழ் எளிது. பி. தமிழ் ஒலியியல் சிக்கல். சி. தமிழ் குறைவு. டி. தமிழ் வேகம். பதில் பி. தமிழ் ஒலியியல் சிக்கல். தமிழ் மொழி தொன்மையானது என்பதை உலகறியச் செய்தவை? ஏ. திரைப்படங்கள். பி. கல்வெட்டுகள். சி. விளம்பரங்கள். டி. ஊடகம். பதில் பி. கல்வெட்டுகள். தமிழ் மொழியின் செழுமை எதில் வெளிப்படுகிறது? ஏ. சொற்களின் எண்ணிக்கை. பி. இலக்கிய வளம். சி. வேகப்பேச்சு. டி. எளிமை. பதில் பி. இலக்கிய வளம். தமிழ் மொழி தலைமுறைகளாக தொடர்வதற்கான முக்கிய காரணம்? ஏ. கட்டாய கல்வி. பி. மரபு வழிக் கற்றல். சி. அரசாணை. டி. விதிமுறை. பதில் பி. மரபு வழிக் கற்றல். சங்க இலக்கியங்கள் எதை வெளிப்படுத்துகின்றன? ஏ. அரசியல். பி. மருத்துவம். சி. பழந்தமிழர் வாழ்க்கை முறை. டி. கணிதம். பதில் சி. பழந்தமிழர் வாழ்க்கை முறை. தமிழ் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை ஆகஸ்ட் 247 அமைவதற்கான காரணம்? ஏ. 12 18 1. பி. 12 18 21 6 1. சி. 12 21 6. டி. 18 21 6. பதில் பி. 12 18 21 6 1. ஆய்த எழுத்து என்பதன் அடிப்படை பண்பு என்ன? ஏ. தனி ஒலி தராது. பி. உயிராக செயல்படும். சி. மெய்யாக செயல்படும். டி. சொல் தொடங்கும். பதில் ஏ. தனி ஒலி தராது. உயிரெழுத்துகளின் மாத்திரை அடிப்படையில் சரியான கூற்று எது? ஏ. குரில் 2 நெடில் 1. பி. குரில் 1 நெடில் 2. சி. 2 1. டி. 2 2. பதில் பி. குரில் 1 நெடில் 2. மாத்திரை என்பது எதை குறிக்கிறது? ஏ. எழுத்து வடிவம். பி. ஒலியின் கால அளவு. சி. சொல் எண்ணிக்கை. டி. இலக்கண விதி. பதில் பி. ஒலியின் கால அளவு. தமிழ் எழுத்து முறையின் தனிச்சிறப்பு என்ன? ஏ. ஒலி பொருத்த எழுத்து முறை. பி. வடிவ எழுத்து முறை. சி. குறியீட்டு முறை. டி. சுருக்க எழுத்து முறை. பதில் ஏ. ஒலிபொருத்த எழுத்து முறை. தமிழ் செம்மொழி என்ற அந்தஸ்து பெற காரணமான முதன்மை அம்சம் எது? ஏ. அதிக மக்கள் பயன்பாடு.
பி தொன்மை, தனித்துவம், இலக்கிய மரபு. சி எளிய இலக்கணம். டி அரசு அங்கீகாரம் மட்டும். பதில் பி தொன்மை, தனித்துவம், இலக்கிய மரபு.